வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுல ராமு காக்கா ஈஸ்வரி காக்கான்னு 2 பேரு வாழ்ந்து வந்தாங்க. இதுல இந்த ஈஸ்வரி காகம் ரொம்ப வசதியான வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணி வந்தது. ஆனா அந்த ஈஸ்வரி காகம் சரியான ஒரு கஞ்ச பிசினாரியான காகம். அது கிட்ட இருக்க உணவுப் பொருட்களை வச்சு என்னைக்குமே அது சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. அது பக்கத்துல இருக்கிற பறவைகள்கிட்ட போய் அங்க இருக்கிற உணவுகள்லாம் வாங்கி ஓசியிலேயே சாப்பிட்ட ஒரு சரியான கஞ்ச பிசினாரிக்காகும். அது இப்ப அந்த ராமுக்காகும், ஈஸ்வரி, நம்ம கிட்டதான் இவ்வளவு சொத்து இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ போய் எல்லா பறவைகிட்டையும் ஓசிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிடுற? அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகும், என்னது அசிங்கமா? ராமு, நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அதுக்கு அந்த ராமு, ஏன் ஈஸ்வரி என்ன மட்டும் இப்படி நீ திட்டுற? அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகும், அப்புறம் என்ன ராமு, வீட்டுல சொத்து இருக்கிறதுக்காண்டி நம்ம வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அந்த சொத்தெல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவும் நம்ம கிட்ட சொத்து இருக்கேன்னு நினைச்சு வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா இந்த சொத்து நமக்கு வந்திருக்குமா? எங்க அப்பா அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவரோட உணவுகளை வச்சு சாப்பிட்டதே இல்ல. பக்கத்துல இருக்கிற பறவைங்கள்ட்டெல்லாம் போய் கையேந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் இவ்வளவு சொத்தும் பத்திரமா இப்ப வரைக்கும் இருக்குது அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், ஓ அப்போ நீங்க பரம்பரையாவே பிச்சை எடுத்து சாப்பிடுற குடும்பமா அப்படின்னு கேக்குது. இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்டுதான் நீங்க இவ்வளவு பெரிய சொத்தை பாதுகாப்பா வச்சிருக்கீங்க போல. அதான் தெரியாம பெரிய வசதியான குடும்பம்னு சொல்லி ஏமாத்திட்டேன் போல அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், இதை எதுக்கு நீங்க பிச்சை எடுக்கிறோன்னு நினைச்சுக்கிறீங்க? தானம் கேட்டு சாப்பிடுறோன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு அந்த ராமுக்காகவும், ஆமா, வசதியான குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுத்திருக்கோன்னு தான் பேரு. ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அடுத்தவங்க கைய எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. வசதியான குடும்பம்னு சொல்றவங்க எல்லாம் இப்படிதான் கஞ்ச பிசினாரித்தனமா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், நான் உணவு தேடி போறேன்னு சொல்லிட்டு அது உணவு தேடி பக்கத்துல இருக்கிற பறவைக வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கிற புறா வீட்டுக்கு போகுது. புறா கிட்ட போய் இந்த ஈஸ்வரிக்காகவும், புறா, இன்னைக்கு நீ என்ன சமைச்சு வச்சிருக்க? உன் வீட்டுக்குள்ள வரும்பொழுதே அப்படி ஒரு மனம் மணக்குதே, என்ன இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் கேக்குது. அதுக்கு அந்த புறா, அது ஒன்னும் இல்ல ஈஸ்வரி, என் மக ரொம்ப நாளா பிரியாணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா, அதனாலதான் இன்னைக்கு நான் பிரியாணி செஞ்சேன். நீ வேணா கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்னு புறா ஈஸ்வரிக்காக கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், என்னது கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? அதெல்லாம் முடியாது, நீ தட்டு நிறைய போட்டு கொண்டு வா, அப்பதான் பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் புறா கிட்ட சொல்லுது. உடனே புறா ஒரு தட்டு நிறைய பிரியாணிய போட்டு ஈஸ்வரிக்காகத்துக்கிட்ட குடுக்குது. அதையும் அந்த ஈஸ்வரிக்காகவும் சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே சரி புறா, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த புறா ஈஸ்வரிக்காகத்துக்கிட்ட, என்ன ஈஸ்வரி, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லாம போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், அதுவா புறா, பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். அது ஒன்னும் அவ்வளவா நல்லா இல்ல, என்னதான் இருந்தாலும் ஏன் அளவுக்கு உன்னால சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் பறந்து போகுது. இப்ப அந்த புறா, இந்த காகம் பாவம்னு சொல்லி பிரியாணி சாப்பிட கொடுத்தா ஏன் பிரியாணியவே சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு போகுது. இருக்கட்டும், பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த புறா சொல்லுது. வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஈஸ்வரிக்காகவும் போற வர பறவைங்கிட்ட எல்லாம் உணவு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஈஸ்வரிக்காகவும் பறவைகள் கொடுக்கற பழங்கள் உணவுகளை மட்டும் அப்பப்ப சாப்பிட்டுட்டு அந்த தானியங்களை கொடுக்கறத மட்டும் அது வீட்டுல சேகரிச்சு வச்சுக்கிட்டே வருது. இப்படியே சில நாட்கள் கழியுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுல ரொம்பவே பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பறவைகளும் உணவை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ராமு, காட்டுல பஞ்சம் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் உணவுக்கு பஞ்சமே இல்ல, பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன எல்லார்கிட்டையும் உணவு வாங்கி சாப்பிடுறேன்னு திட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல. நான் உணவு வாங்கி சேகரிச்சு வச்சனாலதான் இன்னைக்கு உணவு பஞ்சம் வரப்ப கூட நம்ம வீட்டுல மட்டும் உணவு இருக்குது பாருங்க அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. இதுக்கு அந்த ராமு
ராமுக்காகவும் ஈஸ்வரி, நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுங்க ராமு. அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும் இல்ல ஈஸ்வரி, நம்ம கிட்ட தான் அளவுக்கு அதிகமான உணவு இருக்குல்ல. நம்ம காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் இத கொடுத்து நம்ம உதவி பண்ணுவோம். இதெல்லாம் அவங்க கொடுத்த உணவு தானே அப்படின்னு அந்த ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும் ராமு, நீங்க இன்னும் ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இவ்வளவு வருஷம் நீங்க என் கூட ஒன்னா இருந்து இன்னுமா நீங்க திருந்தவே இல்ல. இப்பதான் நீங்க உங்களை மாத்திக்க போறீங்களோ போங்க. சரியான பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க ராமு. நீங்க பனிக்காலம் எப்போ முடியும்னே தெரியல. இதுல நம்ம உணவை அவங்க கொடுத்துட்டு நம்ம பட்டினியா இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் தினம் தினம் அது வீட்டுல நல்ல உணவா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதே காட்டுல இருக்கிற அந்த சிண்டு குருவி அந்த கொஞ்ச பொருட்களை வச்சும் சமைச்சு மித்த பறவைகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சிண்டு குருவி ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு போய் புறா வீட்டுல, புறா அண்ணா, என்கிட்ட இருக்கிற கடைசி உணவு இதுதான். இதை வச்சுக்கிட்டு நீங்களும் உங்க பொண்ணும் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த பனிக்காலம் முடிஞ்சா எனக்கு ஏதாச்சும் உணவு கிடைச்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அதுக்கு அந்த புறா, சிண்டு, உன்கிட்ட இருக்கிற இந்த கடைசி உணவை கூட எங்களுக்கு கொடுத்துட்டேனா உனக்கு நீ என்ன பண்ணுவ? அதுக்கு அந்த சிண்டு குருவி, புறா அண்ணா, நம்மள மாதிரி பெரியவங்க கூட பசிகளை தாங்கிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குழந்தைகளால உணவு இல்லாம இருக்க முடியுமா சொல்லுங்க? நமக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குழந்தைகளுக்கு எதுவும் ஆக விடாம பார்த்துக்கணும் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. சொல்லிட்டு அதனால முடிஞ்ச உதவிய எல்லா பறவைகளுக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த சிண்டு குருவி. காட்டுல பனி தொடங்கி ஒரு வாரம் ஆயிருச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட பனி குறையவே இல்லை. பறவைகள் எல்லாம் உணவை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிண்டு குருவி அது வீட்டுல இருக்க கடைசி உணவு கூட தீந்து போயிருச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பக்கம் அந்த புறா, ஐயோ கடவுளே, என்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் உணவு கூட காலியாகி 2 நாள் ஆயிருச்சு. இனிமே என் குழந்தைக்கு சாப்பிடுறதுக்கு நான் எதை தான் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த புறா குட்டி, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து 2 நாள் ஆகுதுப்பா. எனக்கு சாப்பிடுறதுக்கு காய்ந்த தானியங்கள் இருந்தா கூட பரவாயில்லப்பா, அதை கூட எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த குட்டி புறா கேக்குது. அதுக்கு அந்த அப்பா புறா, அந்த தானியங்கள் கூட இப்போ நம்ம வீட்டுல இல்லப்பா, எல்லாமே காலி ஆயிருச்சு அப்படின்னு அந்த அப்பா புறா சொல்லுது. இனிமே நமக்கு சாப்பிட உணவு வேணும்னா அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு வழியை காட்டணும். நீ வீட்லயே பத்திரமா இரு. நான் வெளியே போய் ஏதாச்சும் உணவு இருக்கான்னு யாருக்கிட்டையாவது கேட்டு உனக்கு வாங்கிட்டு வந்து தரேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா புறா பறந்து போகுது. அந்த புறா நேரா சிண்டு வீட்டுக்கு பறந்து போகுது. இப்போ அந்த சிண்டு குருவி, புறானா இவ்வளவு பனியில நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வரீங்க? இல்ல சிண்டு, என்னோட குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தே 2 நாள் ஆகுது. அந்த குட்டி கூட என்கிட்ட, அப்பா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குது சிண்டு. இப்படியே போச்சுன்னா என் குழந்தைய நானும் இறந்துதான் போகணும் அப்படின்னு புறா சொல்லுது. அதுக்கு சிண்டு குருவி, புறானா, நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த ஈஸ்வரி காகத்திட்ட போய் கொஞ்சம் உணவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. நீங்க அவங்களுக்கு நிறைய முறை உதவி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பா அவங்க உதவுவாங்க. நீங்க போய் அங்க கேளுங்க புறானா அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அப்படி சிண்டு சொன்ன உடனே அந்த புறா பறந்து ஈஸ்வரி வீட்டுக்கு போகுது. புறா அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு போய் கதவை தட்டுது. ஈஸ்வரி, நான் புறா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தொற அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவை எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்குது. கிட்ட இருந்த எல்லா உணவு பொருட்களையும் ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஈஸ்வரிக்காகவும் கதவை திறக்குது. உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும், என்ன புறா, எப்பயுமே நான் தான் உன் வீட்டை தேடி வருவேன், அதிசயமா நீ என்னமோ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த புறா, ஈஸ்வரி, என்னோட குழந்தை 2 நாளா பட்டினியா கிடக்கு. நீ எத்தனை தடவை என் வீட்டுக்கு வந்தப்போ நான் உனக்கு உணவெல்லாம் கொடுத்து உதவி இருக்கேன். இப்போ நான் கடைசியா ஒன்ன மட்டும் தான் முழுசா நம்பி வந்திருக்கேன். எனக்கு உணவு இல்லைனா கூட பரவாயில்ல, என் குழந்தைக்கு நாச்சும் கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் இருந்தா கூட கொடு. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், புறா, நீ என்னோட நெருங்கிய
நெருங்கிய நண்பன். நீ உணவு கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா சொல்லு? ஆனா பாரு, நானும் ராமுவும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த உணவை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சோம். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நான் சாப்பிட வச்சிருந்த உணவை கூட நான் உன்கிட்ட கொடுத்திருப்பேன். ஆனா இப்போதான் எல்லா உணவுமே காலி ஆயிருச்சு புறா. என்ன நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாத அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. இதுக்கு அந்த புறா பரவாயில்ல ஈஸ்வரி, நான் வெளியே எங்கேயாச்சும் போய் உணவு தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறா அங்க இருந்து பறந்து போகுது. ஆனா புறா எங்க உணவு தேடியும் புறாக்கு உணவே கிடைக்கல. அதோட வீட்டுக்கு திரும்பி போய் அதோட குழந்தைய பாக்குது அந்த புறா. அப்போ அந்த குட்டி புறா அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஏதாச்சும் உணவு கொடுங்க வேகமா அப்படின்னு கேக்குது. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பசி கொடுமையினால அந்த குட்டி புறா இறந்தே போயிருது. அதை பார்த்து அவங்க அப்பா புறா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்பா புறா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. மகளே, நீ ஒரு உணவு கேட்டு அதை கொடுக்க முடியாத அளவுக்கு நான் ஆயிட்டேனே. அநியாயமா நானே என் கையால உன்னை கொண்ட மாதிரி ஆகிருச்சே. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே சிண்டு குருவி பறந்து வருது. புராணா காட்டுல பனி அடிக்கிறது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருக்கு, அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சே, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த சிண்டு குருவி சொல்லுது. அதுக்கு அந்த புறா, இந்த காட்டுல நான் எல்லா பறவைகளுக்கும் இலவசமா உணவு கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு என் குழந்தை ஒரு உணவு இல்லாம இப்படி இறந்து போயிருச்சே. இனிமே இந்த உலகத்துல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் நான் இழந்துட்டேனே சிண்டு. அதுக்கு சிண்டு குருவி, புராணா தயவு செஞ்சு நீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. இந்த உலகத்துல அம்மா அப்பா இல்லாத சில குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆமா சிண்டு, நீ சொல்றதும் சரிதான். நானும் ரொம்ப கவலையில ஒரு தவறான முடிவை எடுக்க போயிட்டேன். இனிமே இந்த காட்டுல இருக்கிற அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் இந்த காட்டுல செய்ய போறேன் அப்படின்னு புறா சொல்லுது. இப்படி பேசி முடிச்ச உடனே எல்லா பறவைகளும் வந்து அந்த புறா குட்டிய வந்து அடக்கம் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஈஸ்வரி காகத்துக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஈஸ்வரி காகம் ராமு காகத்துக்கிட்ட, அட கடவுளே, அந்த புறா அன்னைக்கே வந்தப்ப என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் உணவை அதுகிட்ட கொடுத்திருந்தேனா அது குழந்தைய அது காப்பாத்தி இருக்குமே. நான் உங்க வீட்டுக்கு போறப்பெல்லாம் ஈஸ்வரி ஆன்ட்டின்னு நல்லா பேசுவா. அதுக்கு அந்த ராமு காகம், கௌரி, என்ன நீதான் அடிக்கடி முட்டாள்னு சொல்லுவா. ஆனா இவ்வளவு நாளா நீதான் ஒரு பெரிய முட்டாளா இருந்திருக்க. நீ ஒரு பெரிய முட்டாளா இருந்திருக்கன்னு உனக்கு இப்ப நாச்சும் புரியுதா இல்லையா அப்படின்னு அந்த ராமு காகம் ஈஸ்வரி காகத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காகம், நல்லாவே புரியுது. நான் பண்ண தப்ப நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். நான் செஞ்ச எல்லா தப்புக்குமே தான் அந்த கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்கலையோ என்னவோ தெரியல. சரியா சொன்ன ஈஸ்வரி. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சோம்னா அதை விட 2 மடங்கா நமக்கு கெட்டது நடக்கும். அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், அதை நான் உணர்ந்துட்டேன் ராமு. இனிமே என்னால முடிஞ்ச உதவிய நான் எல்லாருக்குமே பண்ணுவேன். இனிமே நானே உணவு செஞ்சு நான் எல்லாருக்கும் அந்த உணவை தானமா கொடுக்க போறேன். இதுதான் நான் புறாவோட குட்டிக்கு செய்ய போற நன்றி கடன். அதுல இருந்தே அந்த ராமுக்காகவும் ஈஸ்வரிக்காகவும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உணவு பொருட்களையும் வச்சு சமைச்சு எல்லா பறவைகளுக்கும் இலவசமாவே உணவை செஞ்சு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஓகே குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம தேவைக்கு மீறி நம்ம கிட்ட இருக்கிற உணவு எல்லாமே அடுத்தவங்களுக்கு சொந்தமானது. நம்ம தினத்தோறும் வேஸ்ட் பண்ணக்கூடிய உணவு பொருட்கள் கூட இல்லாம சில உயிர்கள் இந்த உலகத்துல போய்கிட்டு தான் இருக்கு. அதனால உங்களால முடிஞ்ச உணவை மத்தவங்களுக்கு தானமா கொடுங்க. உணவை என்னைக்கும் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. பாய்.